அப்ப அந்த இடத்துல போய் இருந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், முழுமையான அதிகாரத்தை கொடுக்கிறான். குல்லா யாதல் கர்னை துல்கர்னைனே இம்மா அன் துஅஸிப வ இம்மா அன் தத்தஹிர ஃபீஹிம் ஹுஸ்னா. உங்களுக்கு முழுமையான அதிகாரம் உங்களுக்கு நான் தரேன். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களை நீங்கள் வேதனை செய்வதற்கு உங்களுக்கு அதிகாரம். இம்மா அன் துஅஸிப வ இம்மா அன் தத்தஹிர ஃபீஹிம் ஹுஸ்னா. நீங்கள் இவர்களை வேதனை செய்யலாம் அல்லது நல்ல முறையில் நடத்தலாம். எல்லாமே உங்களுக்கு அதிகாரம். எல்லா விதமான அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. யாரை வேண்டுமானாலும் குறித்து என்ன செய்யலாம், வேதனை செய்யலாங்க. அவருக்கு அவ்வளவு பெரிய ஆட்சியையும் வல்லமையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஆட்சி அதிகாரம்னா அப்படிதானே. யாரெல்லாம் தனக்கு பிடிக்கலையோ அவரெல்லாம் எங்கதான் இருப்பாரு, அவர் ஜெயிலுக்கு போயிடுவார். யாரெல்லாம் தனக்கு பிடிக்கவில்லையோ அவர் வேதனை செய்யப்படுவார். இதுதான் யதார்த்தமான நிலைகளாக இந்த உலகத்தில் பார்க்கணும். ஆனால் அல்லாஹ்வால் ஆட்சி கொடுக்கப்பட்டு நீளமான ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எப்படி இருந்தாங்க, கடுகளவும் அநீதம் இழைக்காதவர்களாக இருந்தார்கள் என்பதை சொல்லும் விதமாகவே அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கார். பால அம்மாவும் மரம சொல்ற அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்ற ஒரு அரசன், அல்லாஹ்வை தெரிந்த ஒரு அரசன் அந்த அடிப்படையில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாரு. பால அம்மாவும் மரம யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அநியாயம் செய்து கொண்டே இருந்தீர்களேயானால் நாம் உங்களை வேதனை செய்வோம். ஒரு அரசன் என்ற ரீதியில நாம் உங்களை வேதனை செய்வோம். நம்முடைய வேதனை நீங்க பெருசா நினைக்காதீங்க. ஆனால் உண்மை இறந்து இல்லாமி உங்களுடைய இறைவனத்தில் உங்களை படைத்த இறைவனத்திலே சென்றீர்களேயானால் போய் வாழ்த்தி போதும் அதான் இதை விட கடுமையான வேதனை இருக்கும். என்னுடைய வேதனையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையான வேதனை இருக்குது. அந்த வேதனைக்கு நீங்க பயந்துக்கங்க. நான் வேதனை செய்வேன் என்ன செய்யாதீங்க, என்னைய பார்த்து பயப்படாதீங்க. துல்கர்னை வேதனை செய்வாரு, அதனால அவர் முன்னாடி நடிச்சுக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா, உங்களை படைத்து உங்களை ரட்சித்து காத்து கொண்டிருக்கிறானே இல்லையா, அந்த இறைவனை நீங்க நினைச்சு பாருங்க. அந்த இறைவனுக்கு அஞ்சுங்க. இந்த என்னுடைய வேதனை இருந்து தப்பித்தாலும் இறைவனுடைய வேதனை நீங்க மாட்டிக்குவீங்க. ஒரு அழகான ஒரு உபதேசம் உண்டாருவார். முன்னால் ஒருவரை கண்டு முன்னால் கண்டு உங்களை மாற்றிக் கொள்ளாதீங்க, மனப்பூர்வமாக உங்களை மாற்றுகின்ற மனப்பூர்வமாக உங்களை மாற்றுவதற்கான ஒரு வழியை தேடுங்கள் அப்படின்றார். யார் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நல்ல காரியங்கள் செய்கிறார்களோ பலவு ஜஸாஅனில் ஹுஸ்னா, அவருக்கு நல்ல கூலி உண்டு. வஸனகூலு லஹு மின் அம்ரினா யுஸ்ரா, அவர் நம்முடைய காரியங்களை என்ன செஞ்சிருவாரு, லேசுபடுத்திடுவார் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நல்ல முறையில் உபதேசம் செய்கிறார். அந்த மக்களுடைய நிலைகளை எல்லாம் அறிகிறார். அறிந்து கொண்டு அடுத்த பயணத்தை தொடர்றார். அங்கே பார்த்துட்டு உபதேசம் செஞ்சுட்டு எது தெளிவான விஷயம் என்பதை சொல்லிட்டு அடுத்த பயணத்தை தொடர்றார். ஹத்தா இதா வர அப்படின்னு மேற்கிலிருந்து கிளம்பி அப்படி வராது. ஹத்தா இதா வர மத்திரி அஷம் அப்படி கீழாக அப்படி வராது. வந்து எங்க வந்து அடைகிறாரு, மத்திரி அஷம் சூரியன் உதிக்கக்கூடிய இடம் இருக்கா இல்லையா, அந்த இடத்துக்கு வராது. வரும் பொழுது சூரியன் உதிக்குது. அங்கே ஒரு சமூகத்தை அவர் பார்க்கிறார். எப்படிப்பட்ட சமூகம், இதைத்தான் நேற்று உங்கள்ட்ட சொன்ன, எப்படி ஒரு சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கு அப்படின்னு. நம்ம சூரியன் உதித்ததையான நம்ம என்ன செய்வோம், வெளியே வந்து நம்முடைய பழப்புதலை தேடி செஞ்சிருவோம். ஆனா அந்த மக்கள் சூரியன் உதித்த உள்ள போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த மக்கள் சூரியன் உதித்ததையான கடலுக்குள்ளாக ஒரு குழியை அமைத்து அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஏன் அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹத்தா இதா பலக மத்ரி அஷம் வஜதஹா தத்லு அலா கௌமின் லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா, அவர்களை மறைத்துக் கொள்வதற்காக, அவர்கள் சூரியனுடைய வெப்பத்திலிருந்து அவர்களை மறைத்துக் கொள்வதற்காக எந்த விதமான உபகரணங்களும் அவர்கள்ட்ட இருக்கல. எப்படி பார்த்திருக்காங்க, எந்த விதமான உபகரணமும் இருக்கல. அதாவது முழுமையான சூரியனுடைய வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆடைகளிலிருந்து கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட கிடையாது. அதே போல மரங்கள் கிடையாது. எந்த விதமான தடுப்பு சுவர்களும் அவங்கள்ட்ட கிடையாது. அந்த எல்கையில வாழ்ந்த மக்கள் என்ன செய்வாங்க, பலதரப்பட்ட விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, சூரியன் உதித்த உடனே அந்த சூரியனுடைய வெப்பம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கடலுக்குள்ளாக ஒரு கூடாரத்தை போன்று அதற்குள்ளாக குழி நோண்டி உள்ள போய் உட்கார்ந்துப்பாங்க. எதுக்காக, பாதுகாப்பு பெறது.
எப்படிலாம் ஒரு சமூகம் இருந்திருக்கு பாருங்க. நமக்கு எது வாழ்வாதாரமோ, எந்த பகல் நமக்கு வாழ்வாதாரமா இருந்துச்சோ அதுவே எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட சமூகம்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கா இல்லையா? அதை விட நம்ம நியமத்துக்குரியவங்க தானுங்க. இன்னைக்கு அந்த மக்களை யோசிக்கும் பொழுது நம்முடைய நிலை என்ன? இன்னைக்கு சூரியனுடைய ஒப்பத்திலிருந்து பாதுகாப்பதற்கான எல்லா உபகரணங்களையும் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? மரத்தை தந்திருக்கா, நிழலுக்கான மரம் இருக்கின்றது, அது இல்லாமல் கட்டிடங்கள் இருக்கின்றது. சூரியன் வெப்பத்திலிருந்து முழுமையாக தவிர்ப்பதற்கான எல்லா விதமான உபகரணங்களையும் அல்லாஹ்வுத்தால இன்னைக்கு நமக்கு நியமத்தா கொடுத்திருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நியமத்துகளை எல்லாம் இன்றைக்காவது இது அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம யோசிச்சிருக்கிறோம். இன்னைக்காவது இவைகள் எல்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட அருட்கொடை யோசிச்சிருக்கிறோம்னா யோசிக்கிறதே. வேற எல்லாத்தையும் வேற நம்மளை விட பெருசா இருக்கிறதா என்ன செய்யும்? நியமத்து அருட்கொடை, நியமத்து அருட்கொடை யோசிக்கிறமே தவிர நமக்கு கொடுத்திருப்பதை மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்பதை எந்த ஒரு மக்களும் யோசிக்கிறது இல்லை. அதை சொல்வதற்காகவே அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு வரலாறு சொல்லப்படுகின்றதையானால் அந்த வரலாறிலே ஒரு மனிதர் மட்டும் சொல்லப்படுவது கிடையாது. அந்த மனிதரை சார்ந்த சமூகம் நமக்கு சொல்லப்படுகின்றது. எதற்காக இந்த சமூகத்தை சொல்லணும்? துல்கர்ணையை மட்டும் சொல்லிட்டு எல்லாம் போயிடலாம்னாங்க. துல்கர்ணையின் பிரம்மாண்டமான ஆட்சி அதிகாரத்தை உடையவர், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு போகல. அவர் வாழ்ந்த, அவர் ஆண்ட அந்த மக்களுடைய நிலைகளையும் அல்லாஹ்வுத்தாலா சொல்லியிருக்காங்க. எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இருள் நேரங்களிலே சூரியன் மறைந்தவுடனே வெளியே கடற்கரை ஓரங்களிலே அலையக்கூடியவர்கள், கடற்கரை ஓரத்திலே திரியக்கூடியவர்கள் சூரியன் உதித்தவுடனே உள்ளே நின்று உட்கார்ந்து கொள்வார்களே. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு ஏற்படுத்தினார். யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய நியமத்தை யோசிப்பதற்கான ஒரு அழகான ஒரு தருணத்தை அல்லாஹ்வுத்தாலா திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு? லம் நஜஅல் லஹும் மின் தூனிஹா சித்ரா. அந்த சூரியனிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு எந்த விதமான திரையையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. எந்த விதமான திரையும் அவர்கள்ட்ட கிடையாது. ஒரு சிறிய ஆடை தான். அவர்களுடைய மர்மங்களை மறைப்பதற்கான ஒரு ஆடையை தவிர எதுவுமே அவங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிவகையும் அல்லாஹ்வுத்தாலா எங்க ஏற்படுத்தியிருக்கிறான் பாருங்க. கடலில் கடிகள் ஏற்படுத்துறான சாதாரண விஷயமாங்க. அதற்குள்ளாக நோண்டி உள்ளே அமர்ந்து கொள்கின்றார்களே. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்து நியமத்தானது. அவர்களை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு அருட்கொடை நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அருட்கொடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களை விட நாம் இந்த அளவுக்கு நியமத்தை பெற்றிருக்கோம். இன்னைக்கு ஆடையை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ், மழை காலத்துல போறதுக்கான ட்ரெஸ் இருக்கா இல்லையா? நம்மள்ட்ட மழை காலத்துக்குன்னு என்ன செய்வோம் கேட்டீங்கன்னா ஆடை வச்சிருக்கிறோம். வெயில் காலமா, வெயில் நேரத்துல வெயிலுடைய உஷ்ணம் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக ஆடைகள் நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யுது கேட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கும். வெயிலிலிருந்து எப்படி எல்லாம் பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகள் இருக்குதோ எல்லா வழிகளும் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அது கூட இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்ந்திருக்கு. அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்காகத்தான் அவரை பற்றியான செய்திகள் அவங்களுக்கு நினைவூட்டலாக நான் சொல்றேன். நினைவூட்டுகின்றேன் என்று சொல்வதற்கான மிக முக்கியமான காரணத்தை தான். அவங்களை எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்து அவர்களுக்கான செய்தியை சொல்லிட்டு இதுதான் அந்த சமூகத்தினுடைய நிலை. துல்கர்ணையிடம் இருந்தவை அனைத்தையும் நாம் அன்று அறிந்திருந்தோம். அந்த சமூகத்தினுடைய நிலையை சொல்லிட்டு அந்த சமூகத்திடம் துல்கர்ணை எப்படி நடந்து கொண்டார் என்பதை சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா துல்கர்ணையினுடைய அந்த பிரயாணத்துடைய தொடர்ச்சி அல்லாஹ்வுத்தாலா சொல்லிட்டார். அடுத்து போறார். அவருடைய சமூகம் அவருடைய ஆளுமை கீழாக எங்கெங்கெல்லாம் சமூக மக்கள் வாழ்றாங்களோ அதை நோக்கி பிரயாணப்படுகின்றார். மூன்றாவதாக அவர் சந்தித்த சமூகம் எப்படிப்பட்டது? அவங்க எங்க இருக்கிறாங்க? இரண்டு மலைகளுக்கு மத்தியில் வாழ்ந்த சமூகம். ஹத்தா இதா பலக பைன சத்தைனி வவஜத மின் தூனிஹிமா கௌமா. அது வரைக்கும் போன மக்கள்கிட்ட பேசினாங்க. துல்கர்ணைன் பேசுறது அவங்களுக்கு விளங்குச்சு, அவங்க பேசுறது துல்கர்ணைன் விளங்குச்சு. இப்படியாக ரெண்டு சமூகத்தை சந்திச்சாங்க. மூணாவதா ஒரு சமூகத்தை சந்திக்கும் போது நினைக்கிட்ட ஹத்தா இதா பலக பைன சத்தைனி வவஜத மின் தூனிஹிமா கௌமா. அந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியில ஒரு கூட்டத்தார் வாழ்ந்தாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா
இவருக்கு அவங்க பேசுறது புரியாது, அவங்களுக்கு இவர் பேசுறது புரியாது. இதுதான் அந்த மக்களுடைய நிலை. நான் எக்காதுமே எஃப்கஹூன கௌலா, அவங்க என்ன சொல்றாங்க என்ன செய்யான்னு கேட்டீங்கன்னா இவருக்கு புரியாது, இவர் சொல்வது அந்த மக்களுக்கும் புரியாது. இப்படியா என்ன செய்வாங்க, எப்படி பேசிக்கிட்டாங்க, அவருடைய செய்கையிலே அவர்களுக்கான விஷயங்களை சொல்றாங்க. அதாவது மனிதர்களை உணர்வது என்பது அதுதான். ஒண்ணுமே புரியல, உன்ட்டு என்ன செஞ்சு பேசுறதுன்னு போயிட்டாங்களா, உன்ட்டு எதுக்குப்பா நின்று பேசணும், புரியாத மாதிரி நான் நின்று நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டாங்களா? இல்ல, அவங்களுக்கான பிரச்சனையை கேட்கிறாங்க. எப்படி அவர்களுக்கு புரியுமோ அந்த அடிப்படையில் அவர்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுது, பேசப்பட்டு அவர்களுக்கான தீர்வுகளையும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுத்திட்டு தான் போறாங்க. அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு அரசனாக அந்த மக்களிடத்தில் அவர்களை என்ன செய்ய புரியாமல் இருந்தாலும் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, உங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, எப்படி இருக்கிறீங்க, நல்லபடியாக இந்த பகுதியில் நீங்க வாழ்றீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொன்னது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், யாதல் கர்னை துர்கர்னைன்னு இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃசிதுன ஃபில் அர்த். எங்களுக்கு பிரச்சனை யாரா, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாரலாம். அதுவரை துர்கர்னை அவர்கள் அந்த சமூகத்திற்கு சென்றடையும் வரை யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் இந்த உலகத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். நல்லா கவனிக்க, துர்கர்னை என்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த இடத்தை அடையும் வரை யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தார் அந்த இடத்தை உலாவிக் கொண்டே இருந்தார்கள். என்ன செய்வாங்க, இன்ன யஜூஜ வ மஜூஜ முஃசிதுன ஃபில் அர்த் வஹல் நஜஅல் லக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா. எங்களால தாங்க முடியல, யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தாருடைய குழப்பத்தை எங்களால தாங்க முடியல, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு தடுப்பணை ஏற்படுத்து. தடுப்பணை ஏற்படுத்தினானா நான் நிம்மதியாக வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. அந்த அளவிற்கான மிகப்பெரிய அநியாயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன செஞ்சாங்க, எப்படிப்பட்ட அநியாயங்கள் தான் செய்யப்பட்டது அப்படின்னா, அவர்கள் அந்த மக்கள் எதையுமே சந்தோஷமாக சம்பாதித்து சாப்பிட முடியாது, எதையுமே சேமிச்சு வைக்க முடியாது. வைத்திருந்தார்களையான ஒட்டுமொத்தமாக வந்து என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவோம், அடித்து துவம்சம் செய்து எதுவுமே இல்லாத அளவுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொண்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் அநியாயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. நாளைக்கு வறுமை நாள் வரும்போது அப்படிதான் இருக்கும். நாளைக்கு வறுமை நாள் வருதா இல்லையா, வர்றாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க, அப்படி ஒரு வேகமாக விரைந்து வருவார்கள். வந்தாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்கள் வருவார்கள், ஒரு கடலை கடந்து செல்வார்கள். அந்த கடலை கடந்து செல்லும் போது அந்த கடலுடைய நீர் அனைத்தையும் குளிச்சுட்டு தான் ஏறிய போவாங்க. கடல்ல இருக்க நீரே இருக்காது, வத்தி போயிருங்க. கடலுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, கடலுடைய நீரே இருக்காது, வத்தி போற அளவுக்கு அப்படியே குளிச்சுட்டு ஒரு கூட்டம் போயிடும். அடுத்த கூட்டம் வரும், யஜூஜ் மஜூஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது கூட்டம் வரும். வந்து சொல்லுவாங்க, இந்த கடலுடைய தண்ணீரை யார் தெரியுமா குடிச்சா, எங்கால வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இருக்காது, ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு உலகமே சின்ன பின்னமாக்கப்படும் அல்ல அவருடைய தூதர் சொல்லியிருக்காங்க. அதை ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரை தான் என்ன செஞ்சிருக்காங்க, துல்கர்னை சந்திக்கிறார். துல்கர்னை சந்திச்சவன ஒரு அரசன் என்ற அடிப்படையில வஹல் நஜஅல் லக ஹரஜன் அலா அன் தஜஅல பைனனா வ பைனஹும் சத்தா, எங்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தடுப்பை ஏற்படுத்துங்க. உடனடியாக தீர்மானம் சொல்லிட்டாங்களா, மனு கொடுத்துட்டாங்களா, போயிட்டு வரலாம் கிடையாது. மனு கொடுத்த உடனே என்ன செய்வாங்க, கொடுத்துருங்க மனுவை, இன்னால பரிசீலிச்சு ஒரு முடிவு எடுப்போம், அதெல்லாம் இங்க இல்ல. துல்கர்னையை பொறுத்து அப்படியா உடனே செய்யறேன். பாரமா மக்கள் நீ பீ இறப்பி கைரும், அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய ஞாபகத்தை கொடுத்துருக்க. என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருப்பது ஏராளம். சொல்ற பாரமா மக்கள் நீ பீ இறப்பி கைரும், எனக்கு என்னுடைய இறைவன் கொடுத்திருப்பது ஏராளமாக என்னுடைய இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறான். உடனே அங்கே நின்று அவங்க சொன்னதற்கான உடனடி தீர்வை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை செய்கிறார்கள். சொல்லும் போது சொல்றாரு, பழிநூனி எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. பழிநூனி நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா பூவத்தின் அஜால் பைனக்கும் ஒகைனக்கும், நீங்கள் நானும் முயற்சி செய்யறேன். அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஞாபகத்தை